கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கென்று சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதம் 5வது வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனித்து பாருங்கள். அந்த வேதவசனத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்கிற மாதமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, நெருக்கத்தில் இருந்தீர்களோ, எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில கடந்து வந்து கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களை விசாலத்தின் பாதையில, விசாலமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது பல தேசங்கள் யுத்தத்தினால நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் பொருளாதாரத்தை நெருக்கடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்திலும் கூட பல நெருக்கமான சூழ்நிலைகள், பல நெருக்கடியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய இந்திய தேசமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்தியா தேசத்தில் வாழ்கிற பல குடும்பங்கள் அல்லது இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பண நெருக்கடியில நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலமாக வரக்கூடிய நெருக்கடிகள், இவைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்ப உயர்வை, உங்களுடைய குடும்பத்தினுடைய மேன்மையை கண்டு உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் பொறாமை கொண்டு உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். அல்லது என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காக, என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்துக்காக நான் கடன் வாங்கிவிட்டேன், அந்த கடனை என்னால் அடைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கடன் என்று சொல்லக்கூடிய நெருக்கடியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல சுகவீனம், பலகீனம் இருந்து உங்கள் சரீரத்துல சுகவீனத்தினாலே, பலகீனத்தினாலே குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, நான் சொல்லட்டும், இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நெருக்கத்தில் இருந்த தாவீதை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். நெருக்கத்தில் இருந்த தாவீதை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு போய் வைத்து தாவீதை உயர்த்தினாரே, அந்த கர்த்தர் மாறாதவர். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் ஜீவிதத்தில் ஒரு விசாலத்தின் பாதையில கொண்டு போய் உங்களை வைத்து நடத்துவார். வேதத்தில் பார்க்கும்போது தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவர்தான் இந்த சங்கீதத்தை எழுதினார். அவருடைய வாழ்க்கையில, அவர் கடந்து வந்த பாதையில, அவர் நெருக்கப்பட்ட காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீதும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் எல்லோரும் ஒரு இடத்துக்கு கடந்து போய்விட்டு திரும்ப கடந்து வருகிறார்கள். அவர்கள் கடந்து வரும்போது அங்கு இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார்கள். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் அங்கே காணோம். அந்த இடம் முழுவதும் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. எங்கே போனார்கள் என்னுடைய மனைவி, பிள்ளைகள்? இடை வீடுகள், ஆசிகள் எல்லாம் எரிந்து கிடக்கிறதே என்று சொல்லி மனவேதனையோடு கூட அந்த தாவீது இருந்ததாக இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிலே பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன செய்வதென்று சொல்லி தாவீதுக்கு தெரியவில்லை. தாவீதோடு கூட இருந்த அந்த மனிதர்கள், அவர்களுக்கும் என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. எல்லோரும் சேர்ந்து அழுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள்
விட்டு போன அவருடைய மனைவிகளை காணோம், பிள்ளைகளை காணோம், ஆடு மாடுகளை காணோம், சம்பத்துகளை காணோம். அந்த இடம் முழுவதும் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லோரும் அழுகிறார்கள். அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். 6வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த 6வது வசனத்திலே ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது: தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படி அவன் நெருக்கப்பட்டான் என்று சொன்னால், இதுவரைக்கும் அவனோடு கூட சேர்ந்து அழுது கொண்டிருந்த, அவனோடு கூட இருந்த மனிதர்கள் எல்லாரும் இந்த தாவீதினால தானே இந்த பிரச்சனை, இந்த தாவீதோடு கூட நாங்கள் சேர்ந்து இருந்ததின் நிமித்தமாக தானே இந்த போராட்டம் என்று சொல்லி எல்லோரும் கற்களை கைகளில் எடுத்துக்கொண்டு தாவீதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தாவீதுக்கு எதிராகவே எழும்புகிறார்கள். தாவீதுக்கு நெருக்கம். ஒரு பக்கம் அவனுடைய மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய சம்பத்துக்கள் எல்லாம் இழந்த நிலைமையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறான் தாவீது மாத்திரமல்ல, தாவீதோடு கூட இருந்தவர்களுக்கும் இதே நிலைமைதான். ஆனால் தேவ பிள்ளைகளே, தாவீதோடு கூட இருந்தவர்களே கற்களை எடுத்துக்கொண்டு இவனை அடிக்கணும்னு சொல்லி தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில அவன் ஒரு காரியத்தை செய்தான். நெருக்கப்பட்ட நிலையில அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்தான். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமா? இயேசுவை அறியாத குடும்பத்துல இருந்து பிறந்தவன் நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வியாதி வேதனையினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். உற்றார் உறவினர்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உயர்வை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் எனக்கு பயங்கரமான நெருக்கம். இப்படி நெருக்கத்தோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நெருக்கம் மாறுவதற்கு தாவீது செய்த காரியத்தை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது நெருக்கப்படுகிற நேரத்தில் இந்த 6வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் என்னோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது எனக்கு எதிராக எழும்பி விட்டார்களே என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை. என்றென்றைக்கும் என்னை வெறுக்காதவர், என்றென்றைக்கும் என்னை நேசிக்கிறவர், என்றென்றைக்கும் என் கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. நெருக்கமான நேரத்தை தாவீது செய்த காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். என்னோடு கூட இருக்கிறவர்கள் கூட இப்ப எனக்கு எதிராக எழும்பி விட்டார்கள், இந்த நெருக்கம் மாற வேண்டுமே, இந்த நெருக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் நீர் ஒருவர் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஒருவேளை இயேசுவை அறியாதையா எங்களுக்கு, நாங்கள் எப்படி கூப்பிட வேண்டும்? ஒன்றுமில்லை. இருக்கிற இடத்துல இயேசுவே, என் குடும்ப சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப சூழ்நிலையில நெருக்கப்பட்டு இருக்கிறேன், வியாதி வேதனையாலே நெருக்கப்பட்டு இருக்கிறேன், உறவுகள் சொந்தங்களாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்பார். இந்த வசனத்தை பார்க்கும்போது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்று சொல்லக்கூடிய நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடும் போது,
தேவ பிள்ளையே, நீங்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கேட்பார். கேட்டு உங்களுக்கு விடுதலை தருவார். கேட்டு உங்களுக்கு சுகம் தருவார். கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார். எனவே தேவ பிள்ளைகளே, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நான் கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி என்ற வாக்கின்படி தாவீதினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். எனவேதான் நான் சொல்லுகிறேன், இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. கண்ணீரோடு கூட கூப்பிடுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு தெரிந்த வழிகளை எல்லாம் நான் தேடி தேடி ஓடி நாடி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். எல்லாவற்றிலும் எனக்கு தோல்விதான் வந்திருக்கிறது. எனவே இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டால், நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உடையவர் அல்லவே என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தையின்படி அவர் ஒருவருக்கு செய்து ஒருவருக்கு இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. அவர் பட்சபாதம் உடையவர் அல்லவே. உங்களுக்கு செய்வார். நீங்கள் கூப்பிடும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கேட்டு உங்களுக்கு செய்வார். இந்த தாவீதுக்கு அப்படித்தான் கர்த்தர் கிருபையாய் அந்த காரியங்களை எல்லாம் செய்தார். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை, அதுக்கு பிற்பாடு உள்ள வசனங்களை எல்லாம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? அதையெல்லாம் நான் பிடித்துக் கொள்ளுவேனா? நீர் எனக்கு திரும்ப தருவீரா? இதெல்லாம் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, தொடர்ந்து போ, பின்தொடர், நீ அதை திரும்ப பிடித்துக் கொள்ளுவாய், இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த வார்த்தையின்படியே கடந்து போகிறார். கடந்து போய் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா நெருக்கங்களும் மாறினது. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கமாக இருந்தாலும் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி மன்றாட போகிறோம். நெருக்கத்தில் இருந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டாரே, உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நிச்சயமாய் செய்வார். என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வீர்களா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில நெருக்கத்தின் நிமித்தம் அப்பா, நெருக்கத்தின் பாதையில கடந்து வந்து கண்ணீரோடு கூட உடைய பிள்ளைகள் நிற்கிறாங்கப்பா. ஒரு பக்கம் பண நெருக்கடி, ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி வேதனை என்று சொல்லக்கூடிய நெருக்கடி, இன்னொரு பக்கம் ஆண்டவரே உறவுகள் சொந்தங்களாலே நெருக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் உயர் அதிகாரிகளின் மூலமாக நெருக்கம், இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் பொறாமை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட அன்பாக பேசினவர்களே நெருக்கத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நெருக்கத்திலிருந்து யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உதவியற்றவர்களாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரனாய் இப்பொழுது நான் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய காயப்பட்ட கரம் இந்த அன்பு பிள்ளைகள் மேல் இப்பொழுது அமருவதாக. இயேசு ராஜாவினுடைய காயப்பட்ட கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆறுதல் படுத்துகிற, ஆற்றுகிற, தேற்றுகிற கிருபை நிறைந்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது அமரட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களே, இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களே. அன்றைக்கு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட ஆண்டவரே, இந்த குருடனுக்கு கர்த்தர் நீர் கண்களை திறக்கவில்லையா? இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்ட மனிதர்களுக்கு நீர் அற்புதம் செய்யவில்லையா? இந்த காலை வேளையிலோ இந்த அன்பு பிள்ளைகளுக்காக இவர்களோடு கூட இணைந்து ஊழியக்காரனா இவர்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உடைய பிள்ளைகள் மேல, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல இப்பொழுது அமருவதாக. ஆண்டவரே, எல்லா நெருக்கங்களும் மாறுவதாக. எல்லா நெருக்கங்களும் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவதாக. நெருக்கத்தில் இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு விசாலத்தின் பாதையில, விசாலமான இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கர்த்தர் நீர் நிறுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விசாலத்தின் பாதையில கொண்டு வந்து நிறுத்தி, என் கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவராகிய இயேசு நல்லவர், எனக்கு நன்மை செய்தார்,
எல்லா நெருக்கங்களையும் மாற்றினார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான விதத்துல கர்த்தர் தாமே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பிள்ளைகளுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா கர்த்தரினுடைய நெருக்கத்தை எல்லாம் மாற்றினார். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார், எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான விதத்துல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. ஓ மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படியே, ஓ நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள், எல்லா உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை விசாலத்தின் பாதையில கொண்டு வந்து வைத்து ஒரு அதிசயத்தை கர்த்தர் நீர் செய்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.